ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி சப்பாத்தி, கோவக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் மத்தி மீன் குழம்பு, வெலை மீன் ஃப்ரை பண்ணியிருக்கேன். வெலை மீன் வந்துட்டு கொஞ்சோண்டு வாடை வர மாரி இருந்தது. அதனால தான் வந்துட்டு கொஞ்சோண்டு வந்துட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு வந்துட்டு டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு அந்த ஃப்ரை பண்ண மீன் இருந்துட்டு நான் அதில் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு கிண்டி விட்டேன். கிண்டி விட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி கூட சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு மீன் பிடிக்காதவங்களுக்கு வந்துட்டு இது மீன் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு சுவையாக இருக்கும். சிக்கனுக்கு மீனுக்கு வித்தியாசமே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்ததுங்க. அதனால தான் வந்துட்டு 4:00 வந்துட்டு நான் வந்துட்டு பம்பு ஃப்ளாண்ட் போக வேண்டியது இருந்தது. பம்பு ஃப்ளாண்ட்லேருந்து சாட்டம்ஜட்டிலேருந்து நான் பம்பு ஃப்ளாண்ட் போகும்போது வர வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ வந்துட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் போட்டு. இதில் தான் வந்துட்டு எல்லாமே வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஏற்றிட்டு போவாங்க. ஆளுங்க வந்துட்டு எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க, வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இதில் தான் வருவாங்க ஈவினிங்கன்னா. அதே போல் தான் அந்த பக்கத்துலேருந்தையும் வந்துட்டு பம்பு ஃப்ளாண்ட்லேருந்து சாட்டம் வரத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் தான் ரிட்டனில் வந்துட்டு நாங்கள் வரும்போது சன்செட்டுங்க அந்த கடலில். அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கே வந்துட்டு 10 கண்ணு வேணுன்ற மாரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு அழகாக இருந்ததுங்க. அதனால தான் உங்களுக்கும் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.